என் உயிரும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் இறைவனின் பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்தித்து பரிபூர்ண ஆசீர்வாதம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். அசோகஸ்தாரணஸ்தாரம் 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 சூரசௌரிஜ்ஜனேஸ்வரகம் 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 அசோகஸ்தாரணஸ்தாரம் சூரசௌரிஜ்ஜனேஸ்வரகம் அசோகஸ்தாரணஸ்தாரம் சூரசௌரிஜ்ஜனேஸ்வரகம் அசோகஸ்தாரணஸ்தாரம் சூரசௌரிஜ்ஜனேஸ்வரகம் அனுகூலஸ்ததாபத்தம் 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 பத்மநிபேட்சணகம் 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 அனுகூலஸ்ததாபத்தம் பத்மநிபேட்சணகம் அனுகூலஸ்ததாபத்தம் பத்மநிபேட்சணகம் அனுகூலஸ்ததாபத்தம் பத்மநிபேட்சணகம் அசோகஸ்தாரணஸ்தாரம் சூரசௌரிஜ்ஜனேஸ்வரகம் அனுகூலஸ்ததாபத்தம் பத்மநிபேட்சணகம் அசோகஸ்தாரணஸ்தாரம் சூரசௌரிஜ்ஜனேஸ்வரகம் அனுகூலஸ்ததாபத்தம் பத்மநிபேட்சணகம் பத்மநாபோரவிந்தாட்சா அசோகஸ்தாரணஸ்தாரம் சூரசௌரிஜனேஸ்வரகம் அனுகூலஸ்ததாபத்தம் பத்மநிபேட்சணகம் அசோகஸ்தாரணஸ்தாரம் சூரசௌரிஜனேஸ்வரகம் அனுகூலஸ்ததாபத்தம் பத்மநிபேட்சணகம் அசோகஸ்தாரணஸ்தாரம் சூரசௌரிஜனேஸ்வரகம் அனுகூலஸ்ததாபத்தம் பத்மநிபேட்சணகம். இன்னையோட 4 லைனோட சேர்த்து முதல்லேருந்து கருத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்குவோம். எப்போதுமே பலனை பார்க்காம என்ன பலன் கிடைக்கும், இதனால் என்ன பயன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காம செய்யக்கூடிய சேவை தான் நாம் இறைக்கு செய்யக்கூடிய உண்மையான சேவையில் பக்தியை பார்க்கலாம். எதிர்பார்ப்பு என்று இருந்தாலே அது கடனாளி ஆகிடும். இந்த சரீரமே ஒரு கடன். ஜென்மாந்த செய்த கர்மத்துக்கு ஏற்றாற்போல் நமக்கு வாழ்க்கையும் வாழ்வையும் கொடுத்து இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அந்த கடனை தொலைக்கிறதுக்கு எஜமானங்கிட்ட விசுவாசமாக இருக்கணும். நம்ம எப்படி வேலை செய்கிற இடத்துல எப்படி விசுவாசமாக இருக்கோமோ, எப்படி பயப்படுறோமோ, அவனும் மனிதன். ஆனால் நம்ம எஜமானனோ மாதவன். தவம் செய்தால்தான் மாதவனை பார்க்க முடியும். மனித எஜமானன்ட்ட மிரட்டல் உருட்டெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு உலகத்துக்கே ஊருக்கே எஜமானாக இருக்கக்கூடிய அவங்ககிட்ட கருணை, அன்பு. அன்பாவாய் ஆரா அமுதமாவாய் என்பாவாய் எனக்கு நீ எல்லாமே ஆவாய் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கருணைக்கடலாக திகழக்கூடியவன் நம்முடைய எஜமானன். அதை புரிந்து கொண்டு விசுவாசத்துடன் அவன்கிட்ட நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே பக்தியை செலுத்து, நாமத்தை சொல்லிவா, என்னை வலம்பா, ஆன்மீக சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டு ஆன்மீகர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு உன்னை பக்குவப்படுத்திக்கொள் என்பதை உணர்த்துவதே நம்முடைய இந்து மதம். அதுவும் நாம் இந்த பாரத தேசத்தில் பிறந்திருக்கோம்னாலே பெரிய 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 புண்ணியம் பண்ணியிருக்கோம். அமைதி பூங்கா, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நம்முடைய மதம் இந்து மதம். எப்படி ராமானுஜர் சொன்னார், சேரவாரும் ஜெகத்தீரே. அது ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண்டவனுக்கு சமம் ஒவ்வொரு ஆத்மாவும்.
அதனால தான் எவரி சோல் இஸ் ஏ டிவைன் சோல் என்று நம்முடைய மதம் கூறுகிறது. அதை புரிந்து கொண்டு நாமும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடைவதற்கு லோகக்ஷேமம் பரமானந்தம் என்பதை மனதில் ஏற்படுத்தி கொண்டு இறை சிந்தனையுடன் இறை உணர்வுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.